ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் காலிஃப்ளவர் கிரேவியும் தாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் அரிசி வந்து பிரியாணி அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது அரை மணி நேரம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடானதுக்கப்புறமா இதில் கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1 2 இருந்தாலே போதும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு விசில் விட்டுட்டு தன்னால் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி புழு எல்லாமே போகும். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 6 முந்திரியும் கசகசா வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாத்தூளை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துட்டு உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணி வற்றினதுக்கப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சாதம் வந்து நம்ம ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கீ ரைஸ் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.